அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 இன்ச்சு சைஸ் உள்ள ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம பேட்டர்ன் வந்து போடலாம். பேப்பர் கட்டிங் வந்து நம்ம போடலாம். பேப்பர் கட்டிங் வந்து நீங்கள் சார்ட்டில் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் வந்து சாதாரண நியூஸ் பேப்பர்லேயும் வந்து போடலாம். பட் நியூஸ் பேப்பர் வந்து வீடியோவில் வந்து சரியாக தெரியாதுங்கிறதுனால நான் வந்து சார்ட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம 40 இன்ச்சு சைஸ் உள்ள ஒருத்தவங்களுக்கு நம்ம எப்படி பேட்டர்ன் போடலாம், எப்படி பேப்பர் கட்டிங் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நம்ம பேக் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணலாம். இப்போ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உயரம் வந்து இப்போ 40 இன்ச் அப்படிங்கிறப்ப நம்ம 14 இன்ச்சு வந்து நம்ம வைக்கலாம். இப்போ அந்த 14 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 14.5 இன்ச்சுக்கு நான் உயரம் வந்து மார்க் பண்ணுறேன். அந்த 1/2 இன்ச்சு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக. ரெடி அளவு 14 இன்ச்சு, 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக சேர்த்து 14.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன். இப்போது இதுக்கு ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 6.5 இன்ச் வந்து வைக்கிறேன். அதே 6.5 இன்ச்சு ஆம்ஹோல் வரைகிறதுக்காக கீழே தள்ளியும் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஆம்ஹோலுக்கு வந்து நான் 6 இன்ச் வந்து எடுக்கிறேன். அதே 6 இன்ச்சை கொஞ்சம் தள்ளியும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது டோட்டலாக வந்து 14.5 இன்ச்சு, அதில் வந்து 6 இன்ச்சு நம்ம ஆம்ஹோலுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அது ரெண்டையும் நம்ம லைன் போட்டு சேர்த்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறத நான் வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலோடு காமிக்கிறேன். இப்போது மார்பு சுற்றளவு வந்து 10 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வந்து தையலுக்காக வைக்கிறோம். இப்போ மார்பு சுற்றளவு வந்து 10 அப்படிங்கிறப்போ இடுப்பு சுற்றளவு வந்து 9 இன்ச்சு வச்சுட்டு தையலுக்காக 2 இன்ச்சு, அந்த 2 இன்ச்சில் வந்து 1/2 இன்ச்சு வந்து பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்காகவும் 1.5 இன்ச் வந்து சைடு தைக்கிறதுக்காகவும் போயிடும். இப்போது நெக்கு வித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மொத்தம் டோட்டல் ஷோல்டர் வந்து நம்ம 6.5 இன்ச் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து பாதி 3.25 இன்ச்சு, அந்த 3.25 இன்ச் அப்படிங்கிறத நம்ம ஷோல்டருக்காகவும் கழுத்தோட வெட்டுப்பாகவும் பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம். இப்போ இதில் ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.25ங்கிறத நான் 3.5 மார்க் பண்ணுறேன். சரிங்களா? பாதிக்கு பாதி வச்சாலும் சரியாக தான் இருக்கும். ரொம்ப அகலம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3.5 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஷோல்டருக்காக 3.5 இன்ச் எடுத்துருக்கிறேன். மிச்சம் இருக்க 3 இன்ச்சை வந்து நம்ம கழுத்தோட வெட்டுப்பாகமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு வந்து வைக்கிறேன். 9 இன்ச்சு கூட 1/4 இன்ச்சு சேர்த்து 9.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இதை நீங்கள் கீழேருந்து அளந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5.25 இன்ச்சு வந்து நமக்கு வரும். டோட்டலாக நமக்கு 14 இன்ச்சு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த 1/2 இன்ச்சில் தையலுக்காக நம்ம கழுத்துக்கு 1/4 இன்ச்சு சேர்ப்போம். கீழேருந்து எடுக்கும்போது 5 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு சேர்த்தோம் அப்படின்னா கீழேருந்து 5.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். மேலேருந்து மார்க் பண்ணிங்கன்னா ரெடி அளவு 9 இன்ச்சு நெக்குன்னு அதுலேருந்து 1/2 இன்ச்சு சேர்க்கணும். இப்போது அதையும் நம்ம சேர்த்து ரவுண்ட் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 இன்ச்சில் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். அதாவது அந்த ரவுண்டு வந்து கார்னர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி அதிலேருந்து நான் வந்து ரவுண்டு வந்து போட்டிருக்கேன். இப்போ ஆம்ஹோல் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆம்ஹோல் ரவுண்டு வரைகிறதுக்கு பார்த்திங்கன்னா மேலேருந்து 2 இன்ச்சிலையும் சைட்லேருந்து 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு அது கூட வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். நம்ம மேலேருந்தே வந்து அந்த கர்வ் வந்து வரையணும்னு இல்லை, மேலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் அதே லைன்லேயே வந்துட்டு 2 இன்ச்சுக்கு கீழே மட்டும் நம்ம அந்த கர்வ் வந்து கொண்டு வரலாம். இப்போ இதோட சுற்றளவு வந்து 8.5 இன்ச் இருக்குது. இந்த 8.5 இன்ச் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், 8.5 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேர்ந்து நமக்கு 17 இன்ச் வந்து ஆம்ஹோலோட சுற்றளவு வந்து நமக்கு வரும். இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1/2 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக போயிடும். அப்போ நமக்கு ரெடி அளவு அப்படிங்கிறது 14 இன்ச்சு. டோட்டல் வந்து 14 இன்ச்சு. தையலுக்கு மேலே 1/2 இன்ச்சு, கீழே 1.5 இன்ச்சு சேர்த்து நம்ம 2 இன்ச்சு சேர்த்துருக்கோம். அது மாதிரி நெக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து 5 இன்ச்சு, மேலேருந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. இது வந்து நம்ம எழுதுறது எல்லாமே ரெடி அளவு தான் நம்ம எழுதுகிறோம். அது மாதிரி ஷோல்டர் வந்து மொத்த ஷோல்டர் 6.5 இன்ச்சு, ஆம்ஹோல் வந்து 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவு வந்து 10 இன்ச்சு, இடுப்பு சுற்றளவு வந்து 9 இன்ச்சு. இந்த இடுப்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு வந்து 4ல் ஒரு பகுதி. இது எல்லாமே இன்ச்சஸ் கணக்கு தான்.
இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பேக் அப்படியே போட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். பேக் அப்படியே வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து ஃபுல்லாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ மேலே ஆர்ம் ஹோல் சைடு நெக்கு எல்லாமே வந்து அதை மேலே போட்டு அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதில் இருந்து நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஃப்ரண்ட்டுக்கு பண்ணணுன்னா நமக்கு சரியாக வந்து இருக்கும். ஆர்ம் ஹோல் சுற்றளவு அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. மார்பு சுற்றளவு மார்க் பண்ண இடத்துலையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நான் ஒரு லைன் வந்து போடுறேன். லாஸ்ட் வரைக்கும் வரையில் அந்த நெக்கு 9 இன்ச்சுங்கிறதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ பேக் நெக் வந்து 9 அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம 7 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக வந்து 7 இன்ச்சு வரைக்கும் ஃப்ரண்ட் நெக் வந்து வரும். நல்லா ஹைட்டாக இருக்காங்கன்னா 7 இன்ச்சு வரைக்கும் வரும். இப்போ 40 சைஸ் அப்படிங்கிறப்போ அவங்க ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம 6 இன்ச்சு 6.5 இன்ச் வைக்கலாம். நல்லா ஹைட்டாக இருக்காங்கன்னா நம்ம 7 இன்ச்சு வந்து வைக்கலாம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி அந்த இடத்துல மட்டும் நம்ம உள்ளே தள்ளி நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நெக்கும் நம்ம 1 இன்ச்சில் கட் பண்ணிக்கலாம். நல்லா அகலமாக வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம 1/2 இன்ச்சில் வந்து நெக் வந்து வரையலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முன்பக்க உயரம், அதாவது மொத்த உயரம் வந்து நான் 14 இன்ச்சுக்கு வந்து வைக்கிறேன். இதில் மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு வந்து போயிடும். அப்போ நமக்கு ரெடி அளவு வந்து 13ங்கிறது கிடைக்கும். ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக இருந்தால் கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறப்போ நமக்கு இன்னொரு 1/2 இன்ச்சு வந்து நமக்கு சேர்த்து வரும். நம்ம பேட்டர்ன் வந்து ஒரேதாகவே வந்து போட்டுக்கலாம். இப்போ 14 இன்ச்சு வச்சுருக்கோம். அது மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பட்டி உயரம் வந்து மேலே 1/4 இன்ச்சு விட்டுட்டு 4 + 1 5 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.5 இன்ச்சு + 1 இன்ச்சு நான் 6.5 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். சரிங்களா? மொத்த உயரம் வந்து 14, ஃப்ரண்ட்டில் 4 + 1, சைடில் 5.5 + 1 6.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணலாம். இப்போது நம்ம டாட் வந்து மெயின் பாயிண்ட் வந்து நமக்கு சைடில் இருந்து 4 இன்ச்சு வரும். தையலுக்கு சேர்த்து 4.25 இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணலாம். அந்த 4.25 இன்ச்சு எந்த இடத்துல வருதோ அது வரைக்கும் நம்ம அந்த கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம டாட் வந்து மார்க் பண்ணலாம். இப்போ இந்த டாட் வந்து மார்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சைடில் இருந்து 4.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 4.25 இன்ச்சுங்கிறத இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நம்ம லைன் வந்து போட்டுக்கலாம். அது மாதிரி டாட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 40 இன்ச் அப்படிங்கிறப்ப நம்ம 1.25 இன்ச்சு வந்து நம்ம டாட் வந்து பிடிக்கலாம். நான் வந்து அந்த 1.25 அப்படிங்கிறத 2 சைட்லேயும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த உயரம் வந்து பார்த்திங்கன்னா டாட்டோட உயரம் மேலே இருந்து நார்மலாக 9 to 10 இன்ச்சு 10.5 இன்ச்சு வரைக்கும் தான் வரும். அதுக்கு கீழே வந்து 11 இன்ச்சு 12 இன்ச்சுங்கிற ஹைட்லாம் வராது. இப்போ இதில் வந்து மேலே இருந்து நமக்கு 10.5 இன்ச்சு வந்து வருது. அப்போது சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதில் 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அதில் 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு போனாலும் நமக்கு 3 இன்ச்சு வந்து அந்த டாட்டோட உயரம் வந்து இருக்கும். இது ரொம்ப உயரமாக வேண்டாம் அப்படிங்கிறவங்க 2.5 இன்ச்சு வந்து வச்சுக்கலாம். அது மாதிரி சைடில் இருந்து சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு 2.5 இன்ச்சுக்கு டாட் வந்து நான் மார்க் பண்ணுறேன். சைடில் இருந்து சென்டர், அதாவது மேலே 1/4 இன்ச்சு கழுத்துக்கு விட்டுட்டு மிச்சம் இருக்கிறதுல சென்டர் வச்சு வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி சைடு டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேப் வந்து இப்படி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து வைங்க. அதாவது அந்த கிராஸ் லைன் வருது இல்லைங்களா, நம்ம மெயின் டாட்டுக்கு வரைஞ்ச கிராஸ் லைன் மேலே கரெக்டாக அப்படி வச்சிங்கன்னா 6 இன்ச்சு வந்து இதில் இருக்குது. நான் 2 இன்ச்சு மேலே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 36 வரைக்கும் நம்ம 1.5 இன்ச் வந்து வைக்கலாம். அந்த 3 டாட்டுக்கு இருக்க கேப் வந்து 1.5 இன்ச் வைக்கலாம். இப்போ 38, 40, 42 அப்படிங்கும்போது நம்ம 2 இன்ச்சு கேப் வந்து வைக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ சைடில் வந்து நம்ம 5.5 இன்ச்சு + 1 இன்ச்சு சேர்த்துருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு + 1 இன்ச்சு வந்து நம்ம சேர்த்துருக்கோம். மொத்த உயரம் வந்து 14 இன்ச்சு வந்து நம்ம வச்சுருக்கோம்.
இந்த 14ங்கிறது 14 இன்ச்சே வந்து நமக்கு சரியாக இருக்கும். அதை விட நம்ம வந்து சேர்த்து எடுக்க தேவையில்லை. எவ்வளோ ஹைட்டாக இருந்தாங்கனாலும் இந்த ஃப்ரண்ட்டோட அந்த மொத்த உயரம் வந்து நமக்கு மாறாது. 13, 13 அப்படிங்கிறது தான் வந்து ரெடி அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே யாருக்குமே வந்து கப் சைஸ் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் இந்த நீங்கள் 13 இன்ச்சு 13.5 இன்ச்சுக்கு அதிகமாக வந்து வைக்க தேவையில்லை. நம்ம அந்த டாட் பிடிக்கிற அளவை தான் வந்து நம்ம அதிகப்படுத்தணுமே ஒழிய அந்த உயரத்தை வந்து நம்ம அதிகப்படுத்த தேவையில்லை. சரிங்களா? இப்போது சுற்றி வந்து டாட் லைன் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து தையலுக்காக போயிடும். சென்டரில் இருக்கிறது தான் நமக்கு ரெடி அளவு. கீழே 1/2 இன்ச்சு பட்டி ஜாயின் பண்ணும்போது போயிடும். மேலே 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது போயிடும். அது மாதிரி சைடில் கை ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச் போயிடும். கழுத்து ஜாயின் பண்ணும்போது அதில் 1/4 இன்ச் வந்து போயிடும். இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம அந்த சிசர் நாச் அப்படிங்கிறது நம்ம வந்து போட்டுக்கலாம். எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோமோ எல்லா இடத்துலையும் சிசர் நாச் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம கை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேணும்னா நீங்கள் இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது கூட நீங்கள் சிசர் கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கை வந்து மார்க் பண்ணலாம். இப்போ கைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 இன்ச் அப்படிங்கும்போது நமக்கு கையோட சுற்றளவு 6.5 இன்ச்சிலேருந்து 7 இன்ச் வரைக்கும் வரும். அதாவது மொத்த சுற்றளவு வந்து 13 இன்ச் அல்லது 14 இன்ச் வரைக்கும் வரும். நம்ம 14 இன்ச் அப்படிங்கிறத வச்சுட்டு அதில் பாதி 7 இன்ச்சுக்கு நம்ம பேட்டர்ன் வந்து போடலாம். கீழே வந்து 1.25 இன்ச்சுக்கு தையலுக்காக நம்ம விடுறோம். 1/4 இன்ச் வந்து சின்னதாக மடிச்சடிப்போம். அப்புறம் 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம பட்டி மடித்து தைப்போம். எனக்கு அவ்வளோ வேணாங்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றளவு வந்து 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். சைடில் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பேக்கோட உயரம் 14 இன்ச் வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? இப்போது கையோட உயரம் வந்து நம்ம ஒரு 6.5 இன்ச் வந்து வைக்கலாம். 6.5 இன்ச்சுங்கிறப்போ மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணலாம். அந்த 7 இன்ச்சுங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது அதையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். சார்ட் வந்து சுருண்டுட்டு வருது. இப்போது 7 இன்ச்சு நம்ம வந்து வச்சுருக்கோம். அதையும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்ஹோல் வரைகிறதுக்காக கீழே வந்து சுற்றளவு 7 இன்ச்சுங்கிறப்போ நம்ம ஆம்ஹோல் வரைகிறதுக்கு நம்ம 8 இன்ச் எடுத்துக்கலாம். அதாவது கையோட சுற்றளவுலேருந்து 1 இன்ச்சு சேர்த்து நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி மேலே இருந்து நம்ம 3 இன்ச்சுக்கு வந்து எடுக்கலாம். நார்மல் வந்து மேலேருந்து 3 இன்ச்சு தான். சிலருக்கு மட்டும் நம்ம மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது யாருக்கு எப்படி வேணும்னு கேட்குறவங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அதை வந்து பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போது இதில் வந்து நம்ம அப்படியே ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1.5 இன்ச்சு அதையும் லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போது ஆம்ஹோல் வரைகிறதுக்காக பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு வந்து இருக்குது. இந்த 8.5 இன்ச்சு அப்படிங்கிறதுல நம்ம சென்டர் வந்து பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு வந்து வரும். சரிங்களா? 8.5 இன்ச்சு அந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குன்னா அதில் பாதி 4.25 வரும். அந்த 4.25ங்கிறத மார்க் பண்ணிவிட்டு மேலே கீழே 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ மேலே இருந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கர்வ் லைன் போட்டு அந்த நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டோம் இல்லைங்களா? அது கூடயே வந்து ஜாயின் பண்ணி விட்டுறணும். இப்போ இதோட சுற்றளவு நம்ம அளந்து பார்க்கும்போது நமக்கு 8.5 இன்ச் அப்படிங்கிறது வருது. நம்ம பேக் கட் பண்ணும்போதும் நமக்கு பேக் ஆம் ஹோல் வந்து 8.5 இன்ச்சு தான் வந்தது. அப்போது இந்த கையும் பேக்கும் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு அளவு வந்து சரியாக வந்து இருக்கும். இது சரியாக இல்லைன்னா மட்டும் நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். சரியாக இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே வந்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கையோட சுற்றளவு 7 இன்ச்சு வச்சுருக்கோம். உயரம் வந்து 6.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சை வந்து வச்சுருக்கோம். அது மாதிரி ஆம் ஹோல் வரைகிறதுக்கு சைட்லேருந்து 8 இன்ச்சும் மேலேருந்து 3 இன்ச்சும் வச்சு நம்ம வரைஞ்சிருக்கோம். ஆம் ஹோலோட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8.5 இன்ச் வந்து இருக்குது. இப்போ இதில் பேக்கோட ஆம் ஹோலும் கையோட ஆம் ஹோலும் கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் வச்சு இப்படி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆம் ஹோல் நாட்ஸ் ரெண்டுமே வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு கை எல்லாமே வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்து பட்டி வந்து கட் பண்ணலாம்.
இப்போ பட்டி வந்து கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இடுப்பு சுற்றளவில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து 36 இன்ச்சு அப்படிங்கிறப்போ அதிலிருந்து 4ஆக நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு 9 இன்ச்சு வந்து கிடைக்கும். அந்த 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு வந்து தையலுக்காக மார்க் பண்ணலாம். 2 இன்ச்சு கூட தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. சரியாக வந்து வரும். இப்போது உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். சைடில் வந்து 2.5 இன்ச் வைக்கணும். நீங்கள் சைடில் 3 இன்ச் வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கிராஸ் வெட்டணும் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம சைடில் 5.5 இன்ச்சுக்கு பதிலாக 5 இன்ச்சுங்கிறத நம்ம வைக்கலாம். இப்போ சைடில் நான் 2.5 இன்ச்சு தான் எடுக்கிறேன். அதே மாதிரி சென்டர்லேயும் 2.5 இன்ச் வந்து எடுக்கிறேன். இப்போது சைடில் இருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்படியே கோவ் போட்டு வரைஞ்சிக்கலாம். அதாவது பட்டியோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 9 + 2 தையலுக்கு, உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் 3, சைடில் 2.5, சென்டர்லேயும் வந்து 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கூடையும் +1 இன்ச் வந்து நம்ம சேர்க்குறோம். 3 + 1 4, 2.5 + 1 3.5. அந்த மாதிரி அந்த 1 இன்ச்சுங்கிறது கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு தையலுக்காக போயிடும். அப்போ நமக்கு ரெடி அளவு வந்து ஃப்ரண்ட்டில் 3, சைட்லேயும் சென்டர்லேயும் 2.5 இன்ச்சு தான் வந்து வரும். இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே வந்து கட் பண்ணிட்டோம். இதோட அளவுகள் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் வந்து தாராளமாக வந்து சொல்லலாம். அப்படி கமெண்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்குள்ளே கமெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்பேம் கமெண்டில் போயிடும். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறதும் உங்களுக்கு வந்து புரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட எண்ணங்களை கருத்துக்களை வந்து தெரிவிங்க. மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் தவறாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைக்கலைன்னா நான் எப்போ வீடியோஸ் போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமலே போயிடும். அதனால் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.